Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. ஹாய் மை டியர், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க செய்வினை செயற்பாட்டு வினை தன்வினை பிறவினை தான் பார்க்க போறோம். வாக்கிய வகைகள் பார்க்க போறோம் நம்ம. சரியா? இப்ப பாருங்க, செய்வினைனா என்ன, செயற்பாட்டு வினைனா என்ன, தன்வினைனா என்ன, பிறவினைனா என்னன்னு இப்ப பாருங்க. செய்வினை செயற்பாட்டு வினை இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. செய்வினைனா நமக்கு அதாவது இந்த ஐயானது நமக்கு மறைந்தும் வரும், வெளிப்படையாகவும் வரும். இப்ப நம்ம அடுத்தடுத்து இந்த எடுத்துக்காட்டெல்லாம் பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி செயற்பாட்டு வினைனா ஆள்னு வரும். அடுத்து கடைசியா முடியுது இல்லையா பயனில்லை, அதுல வந்து நமக்கு பட்டது அப்படின்னு முடியும். இதுதான் செயற்பாட்டு வினை. இந்த பட்டதுன்னு முடிஞ்சாலே அதை நீங்க அழகா என்னன்னு சூஸ் பண்ணிக்கலாம். செயற்பாட்டு வினையில நம்ம டிக் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, தன்வினை பிறவினை அப்படின்னா என்னன்னா, தன்வினைனா எழுவாய்னா யாரு? நாம தான். அந்த ஒரு செயலை செய்பவங்க தான் நம்ம எழுவாய்ன்னு சொல்றோம். இப்ப கண்ணன் பாட்டு பாடினான் அப்படின்னா அந்த கண்ணன்ங்கிறது தான் எழுவாய். தன்வினைனா அந்த எழுவாய் தானே ஒரு தொழிலை, அதாவது ஒரு செயலை செய்வது தன்வினை. இப்ப பிறவினைனா அந்த எழுவாய் வந்து அந்த செயலை பிறரை கொண்டு செய்ய வைத்தால் அது பிறவினை. இப்ப ஒரு எடுத்துக்காட்டு பாருங்களா, கண்ணன் பாட்டு பாடினான் அப்படின்னா என்ன? கண்ணனே அந்த பாட்டை பாடி இருக்கான்னு அர்த்தம். அப்ப அது தன்வினை. இப்ப பிறவினையா அதை எப்படி மாத்துறது அப்படின்னா, கண்ணன் பாட்டு பாடுவித்தான் அப்படின்னா என்ன? பாட வைத்தான் அப்படின்னா அடுத்தவங்களை அந்த பாட்டை வந்து பாட வச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். கமலா நடனம் ஆடினாள், கமலா நடனம் ஆட்டுவித்தாள். வல்லவன் ஓடினான், வல்லவன் ஓட்டிவித்தான். அது மாதிரி அதுதான். சரியா? தன்வினைனா அந்த எழுவாய் தானே அந்த செயலை செய்கிறது. பிறவினைனா அந்த எழுவாயானது அந்த செயலை பிறரை கொண்டு செய்ய வைத்தார். அவ்வளவுதாமா இந்த நாளும். செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. மேக்சிமம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த செய்வினையும் தன்வினையும் ஒரே மாதிரியே தெரியும் பாக்குறதுக்கு. சரியா? இப்ப பாருங்க, பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார். நல்லா பாருங்க, பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினான். இப்ப பாருங்க, ஐ வந்திருக்குதா? அப்ப இது வந்து என்னது? இந்த சென்டென்ஸ் பார்த்தோமே நம்ம கண்டுபிடிச்சோம், இந்த வாக்கியமானது நமக்கு செய்வினை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்படின்னு வந்துட்டு பாருங்க. அப்ப இதை வந்து செயற்பாட்டு வினையாக மாத்துங்க. இது வந்து செய்வினை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. செயற்பாட்டு வினைனா எப்படி மாற்ற முடியுது? உடனே இது இங்க இருக்கு இல்லையா, இத நம்ம எழுவாயாகும். இதை இங்க மாற்றுவாங்க. பாண்டியன் பரிசை அப்படிங்கிறது பாண்டியன் பரிசு அப்படின்னு ஆயிடும். பாண்டியன் பரிசு. ஐங்கிறது செய்வினைக்கான ஒரு வார்த்தை, எழுத்து இல்லையா? அதனால அதை எடுத்துட்டு பாண்டியன் பரிசு, பாண்டியன் பரிசு பாரதிதாசனால். ஆளுங்கிறது செயற்பாட்டு வினைக்கான ஒரு வார்த்தை, அது எழுத்து. அதனால அது இது கூட சேர்த்துங்க. பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது. பட்டதுன்னு முடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்ப பாடினார்ங்கிறது எப்படி முடியும்? பாடப்பட்டது, பாடப்பட்டது. இப்போ பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார்ங்கிறது செய்வினை. பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டதுங்கிறது செயற்பாட்டு வினை, செயற்பாட்டு வினை. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார். ஆசிரியர் இலக்கணம். இப்ப இதுல வந்து நமக்கு ஐ வந்து வெளிப்படையா வந்துருக்கு. நான் சொல்லியிருக்கேன், செய்வினையில ஐ வந்து வெளிப்படையாகவும் வரும், மறைந்தும் வந்து பொருளை தரும் நமக்கு. இப்ப பாருங்க, ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார்னா என்ன அர்த்தம்? ஆசிரியர் இலக்கணத்தை கற்பித்தார். அப்ப ஐயானது நமக்கு இந்த இடத்துல எப்படி வந்துருக்குது? மறைந்து வந்துள்ளது. அப்ப இதை மாத்துங்க, இலக்கணம் செயற்பாட்டு வினையா மாத்திரம். இப்ப இலக்கணம் ஆசிரியரால் அப்படின்னு எழுதணும். இலக்கணம் ஆசிரியரால் ஆள் வந்துருச்சா? இப்ப கற்பித்தாரும் இருக்கு. அப்ப கற்பித்தார நம்ம இப்ப எப்படி மாத்தணும்? செயற்பாட்டு வினையில கற்பிக்கப்பட்டது. இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது. அவ்வளவுதான் செய்வினையும் செயற்பட்டு வினையும்.
ரொம்ப ஈஸி. அடுத்து பாருங்க, மரம் என்னால் நடப்பட்டது. இது என்னது? இது இது செய்வினை. செய்வினையா செயற்பாட்டு வினையா? சாரி, செயற்பாட்டு வினை. எப்படி? இங்க பட்டதுன்னு ஒரு இருக்கு, அடுத்துங்க என்னன்னு இருக்கு? ஆள் அப்படின்னு வந்துருக்குதா? அப்ப இது செயற்பாட்டு வினை. அப்ப செய்வினையா மாத்துங்க. செய்வினையா மாற்றும் போது இது முன்னாடி வரும். அப்ப என்னால் நடப்பட்டதுங்கும் போது நாம எழுவாயா மாற்றும் போது அதை எப்படி எழுதணும்? நம்ம நான் மரம் நட்டேன், மரம் நட்டேன் அப்படி எழுதலாம். நான் மரத்தை நட்டேன் அப்படியும் எழுதலாம். ஐ இதுல வெளிப்படையா வந்திருக்கு, இதுல ஐ மறைந்து வந்துள்ளது. அவ்வளவுதான். இது செயற்பாட்டு வினை, இது செய்வினை. அடுத்து பாருங்க, கலைவாணியால் கட்டுரை எழுதப்பட்டது. கலைவாணியால் கட்டுரை எழுதப்பட்டது. அப்ப இங்க ஆள் வந்திருக்கு, இங்க பட்டதுன்னு வந்திருக்கு. அப்ப என்னது? இது செயற்பாட்டு வினை. அப்ப செய்வினையை நம்ம மாத்தணும். இப்ப கட்டுரை இங்க வந்துடும், கலைவாணி அங்க போயிடும் இல்லையா? இதுல நம்ம எப்போதுமே எழுவாய் இதே இடத்துல இருக்கிறதால இதை மாத்த வேண்டியது நம்ம. அப்ப கலைவாணி கட்டுரை எழுதினாள். கலைவாணி கட்டுரை, இந்த ஆள் மட்டும் எடுத்துட்டு அப்படியே எழுத வேண்டியதான். அவ்வளவுதான். கலைவாணி கட்டுரை எழுதினாள். இப்ப பாருங்க, குடியரசுத் தலைவர். உங்களுக்கு இப்ப நமக்கு கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்னா இந்த மாதிரி மாற்ற சொல்லி கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு அது புரியணுங்கிறதுக்காக நான் அப்படி சென்டென்ஸ் மாற்றி மாற்றி கொடுத்து மாற்றி காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா, பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் அப்படின்னு வினா கொடுத்துட்டு இது எவ்வகை வாக்கியம் சொல்லிட்டு செய்வினையா செயற்பாட்டு வினையா தன்வினையா பிறவினையான்னு உங்களுக்கு வாக்கியங்கள் கொடுத்துருப்பாங்க. அயற்குற்றான் நேர்குற்றான்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப இது உங்களுக்கு என்னங்கிறது கரெக்டா தெரிஞ்சாதானே நம்ம அதை சூஸ் பண்ண முடியும். அதனாலதான் அப்படி நம்ம மாத்தி காமிச்சு. இப்படி புரிஞ்சதுன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது லைஃப்ல. நீங்க இன்னும் 10 பேருக்கு நீங்க நடத்தலாம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு சென்டென்ஸை நடத்தி இப்படி மாத்தி மாத்தி உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன். சரியா? இல்லைன்னா உங்களுக்கு இதுலயே உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்து எவ்வகை வாக்கியங்கள்னா நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது. மனப்பாடம் பண்ணா அது ஞாபகத்துலயும் இருக்காது. அதுக்காக தான் இப்படியே நான் உங்களுக்கு மாற்றி காமிச்சிட்டேன். நீங்களும் இதே மாதிரி நிறைய நம்ம பேசுறதையே நீங்க மாற்றி காமிக்கலாம். இப்ப கண்ணன் பாட்டு பாடினான் அப்படின்னு நம்மளாதான் இப்ப சாதாரண எடுக்கிற ஒரு வாக்கியம் தான் அது எடுத்து கட்டலாம். அந்த மாதிரி நீங்களே எழுதி ஒரு 10 வாக்கியம் எழுதி மாற்றி பாருங்க. அடுத்து பாருங்க, குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இது என் வகை வாக்கியம். நீங்க சொல்லுங்க. இப்ப நான் இதுல நான் சொல்லவே இல்லை, நீங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் அடுத்த ஆன்சர் எழுதுறதுக்குள்ள நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இது நடத்துனது புரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். வெரி குட். ஐ அப்படின்னு வந்திருக்கு. அப்ப இது செய்வினை. எத்தனை பேர் கரெக்டா சொன்னீங்க, கண்டுபிடிச்சீங்க நான் சொல்றது காட்டியும்? ஐ வந்திருக்கு இல்லையா? மாநாட்டை தொடங்கி வைத்தார் அப்படின்னு இருக்கா? அப்போ இது என்னது? செய்வினை வாக்கியம். சரி, இதை செயற்பாட்டு வினையா நான் மாத்தி காட்ட பாருங்க. குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம உலக தமிழ் மாநாடு முன்னாடி வந்துடணும். உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது. உலக தமிழ் மாநாடு மாநாட்டை இருக்கு இல்லையா? ஐயை எடுத்துணும் நம்ம. மாநாடு இங்க உள்ள ஐயை எடுத்துட்டு இந்த குடியரசுத் தலைவர்ல ஆள் சேர்க்கணும் நம்ம. குடியரசு தலைவரால் சேர்த்தாச்சா? ஆள் சேர்த்தாச்சா? இப்ப தொடங்கி வைத்தார் இருக்கு. அப்ப நம்ம எப்படி எழுதணும்? தொடங்கி வைக்கப்பட்டது. தொடங்கி வைக்கப்பட்டது. அவ்வளவுதான். இப்ப அடுத்து நமக்கு செய்வினை செயற்பாட்டு வினைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்து நம்ம தன்வினை பிறவினை பார்க்க போறோம். தன்வினைனா எழுவாய் ஒரு செயலை தானே செய்வது தன்வினை. பிறவினைனா அந்த செயலையே அடுத்தவங்களை பிறரை கொண்டு செய்ய வைத்தல் பிறவினை. இப்ப பாருங்க, அனுமன் கண்டான். அனுமன் கண்டான் அப்படின்னு இருக்குது.
இப்ப அனுமன் கண்டான்னா என்ன அர்த்தம்? அவனே வந்து கண்டான், பாக்குறான். அப்ப அது தன்வினை. அப்ப பிறவினை எப்படி மாத்துவீங்க? அனுமன் காண்பித்தான். அனுமன் கண்டான்ங்கிற தன்வினை பிறவினையா மாத்தும் போது கண்டான்ங்கிறது எப்படி மாறும்? நமக்கு காண்பித்தான். பார்த்தான், பார்ப்பித்தான். ஓடினான், ஓட்டிவித்தான். ஆடினான், ஆட்டிவித்தான். படித்தான், படிப்பித்தான். கற்றான், கற்பித்தான். எழுதினான், எழுதிவித்தான் அப்படின்னு வரும். சரியா? அவ்வளவுதான். இப்ப மாணவன் பாடம் கற்றான் அப்படின்றது அப்ப தன்வினை. அந்த மாணவன் அந்த பாடத்தை அவனே கற்றான். அதே அந்த மாணவன் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தானோ அதை எப்படி சொல்லுவோம் நம்ம? கற்பித்தான். வெரி குட். அவ்வளவுதான். மாணவன் பாடம் கற்றான்ங்கிறது பிறவிநிலை எப்படி மாறும்? கற்பித்தான். அவ்வளவுதான். அழகா 2 மார்க் எடுத்துடலாம். இப்ப தன்வினை பிறவினை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப இந்த ஒரு வினாவுக்கு 3 வினா கொடுத்துருக்கேன். இதுக்கு ஆன்சர் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, எவ்வகை வாக்கியம் நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ல இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து நான் இது 3 கொஸ்டினுக்கு சேர்த்து ஒரே ஆப்ஷன்ல கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அவ்வளவுதான். இப்ப தேம்பாவணி வீரமா முனிவரால் இயற்றப்பட்டது அப்படின்றது. இது எவ்வகை வாக்கியம்? தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. சூஸ் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, கரிகால சோழன் கல்லணையை கட்டுவித்தார். இது எவ்வகை வாக்கியம்? தன்வினை, பிறவினை, செயவினை, செயற்பாட்டு வினை. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, தந்தை மகனை பாராட்டினார். இது எவ்வகை வாக்கியம்? தன்வினையா, பிறவினையா, செய்வினையா, செயற்பாட்டு வினையாங்கிறத நம்ம சேனலுடைய கமெண்ட்ல கொடுங்க. அப்புறம் இது வந்து பகுதி 2 தான். இது வந்து பகுதி 2. நம்ம ஏற்கனவே பகுதி 1 போட்டிருக்கோம், இன்னும் டீப்பா போட்டிருக்கோம். அதை அந்த லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதையும் போய் படிச்சுங்க. சரியா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.